ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேத வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்குள் ஒரு விடுதலை கொண்டு வருகிறது என்பதாக நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். சத்தியமாவது என்ன? அது உண்மை. சத்தியம் என்றால் உண்மை. பிசாசு பொய்யான காரியங்களை இந்த உலகத்திலே பரப்பி கொண்டிருக்கிறான். பொய்யான தெய்வங்கள், பொய்யான நம்பிக்கைகள், பொய்யான கிரியைகள், அவைகளை காண்பித்த மக்களை வஞ்சித்து ஏமாற்றி விடுகிறான். அந்த மக்கள் இந்த மெய்யை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த சத்தியம், வேத வசனமாகிய சத்தியம், பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியானவர் இந்த ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறியத்தான் நமக்குள் ஒரு விடுதலையும் ஒரு பூரணப்பட்ட ஆசீர்வாதமும் உண்டாகும் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இந்த சத்தியத்தை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இங்கே வந்திருக்கிற நாம் வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் அல்லது இயேசுவை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். வசனத்தை கேட்க கேட்க, இயேசுவை பற்றி கேட்க கேட்க நமக்குள்ளே அந்த அறிவு பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்கள் மாத்திரம் அல்ல, எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு விருப்பம். அதுதான் தேவனுடைய சித்தம். எல்லா மனுஷரும் என்று சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும். உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும். உங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். உங்கள் கூட வேலை பார்க்கிற எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். நீங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். நீங்கள் படித்து கொண்டிருக்கிற கல்லூரியில், யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். உங்கள் தாலுக்காவில், உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற 7.5 கோடி ஆத்துமாக்களும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த 121 கோடி ஆத்துமாக்களும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம். அதைத்தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா மனுஷரும் என்று சொல்லும் பொழுது நம் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும், பலவிதமான மத நம்பிக்கை உள்ளவர்களும் தெய்வ நம்பிக்கை அற்றவர்களும் கூட இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியம். சரி, சத்தியத்தை அறிய வேண்டுமானால் எப்படி? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. ரட்சிக்கப்பட்டால்தான் சத்தியத்தை அறிய முடியும். முதலாவது இயேசு என்கிற சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்டால்தான் மற்ற ஆழமான சத்தியங்களை, வேதத்தின் முழுமையான சத்தியங்களை ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்படாதபடி வேதம் வாசிப்பதற்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு வேதம் வாசிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நான் ரட்சிக்கப்பட முன்னாலேயும் வேதத்தை வாசித்திருக்கிறேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் வேதத்தை வாசித்த போது அதனுடைய சத்தியங்கள் வித்தியாசமாக எனக்குள்ளே வெளிப்பட ஆரம்பித்தது. வித்தியாசமாக அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால்தான் ரட்சிக்கப்பட்டால்தான் மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்படாமல் அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய தெரிந்து கொள்ளுகிறார்கள். மூளை அறிவிலை தெரிந்து கொண்டு பேசுகிறார்கள். அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல கொள்கைகளை சொன்னார் என்பதை போல பேசுகிறார்கள். காரணம், ரட்சிக்கப்படாதபடியினால் இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவு அவர்களுக்கு வரவில்லை.
வேதத்தை குறித்த சரியான சத்தியத்தை அவள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால்தான் சத்தியத்தை முழுமையாய் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்போ இந்த முழுமையான சத்தியத்தை, பரலோகத்தை குறித்த சத்தியத்தை, மரணத்திற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை குறித்த அந்த சத்தியத்தை, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்த சத்தியத்தை ஒரு மனிதன் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விலையேறப்பட்ட அந்த ரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பை, அந்த பாவத்தில் இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டால்தான் அவன் முழுமையான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், சத்தியத்திலே அவன் வளர முடியும். ஆகவே தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ நாம் பார்க்கிற எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அதே விருப்பம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் ஒரு தெருவிலே குடியிருந்தால் அங்கே பார்க்கிற மக்களையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆசை வர வேண்டும், இந்த சகோதரி ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த சகோதரன் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த சின்ன பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த வாலிபன் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆசை உங்களுடைய மனதில் எழும்ப வேண்டும் என்றால் அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய விருப்பம். நமக்குள்ளே அந்த விருப்பம் உண்டாக வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் மீது நம்முடைய விருப்பம் அதிகமாக வேண்டும். ஒரு பஸ்ஸில் பிரயாணப்படுகிறீர்கள், அங்கே இருக்கிற மக்களை பார்க்கும்போது ஆண்டவரே இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இந்த டிரைவர் ரட்சிக்கப்பட வேண்டுமே, இந்த கண்டக்டர் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அந்த விருப்பம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். தெருவில் நீங்கள் நடக்கும்போது, ஒரு கடைக்கு போகும்போது, ஒரு கடையில் பொருளை வாங்கும்போது ஆண்டவரே இந்த மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமே, அந்த விருப்பம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய விருப்பமாக காணப்பட வேண்டும். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாக ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் மாத்திரம் போதுமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேவனுடைய சித்தம் நிறைவேற, இந்த தேவனுடைய விருப்பம் நிறைவேற அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது, இந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எல்லா மனுஷருக்காகவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஆண்டவர் அழகாக ஆலோசனையை ஆவியானவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். பவுலப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் தெளிவாக அதை சொல்லி வைத்திருக்கிறார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி, ஒரு விசுவாசியினுடைய பிரதான நோக்கம் என்ன? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய பிரதான எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும்? அவனுடைய பிரதான பணி எதுவாக இருக்க வேண்டும்? அவனுடைய பிரதானமான அவனுடைய காரியம் எதுவாக இருக்க வேண்டும்? முக்கியமான முதலிடத்தில் உள்ள காரியம் எதுவாக இருக்க வேண்டும்? அதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியணும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் பிரதானமான ஒரு காரியம். பிரதானமாய் நம்முடைய வாழ்க்கையில கொள்ள வேண்டும். நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்களா? உடைய பிரதான நோக்கம் என்ன? உடைய பிரதான காரியம் என்ன என்று சொன்னால், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், அது பிரதானமாக இருக்கக்கூடாது, அது செகண்டரி, 2வது தான். முதலாவது என்ன? என் கூட படிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் ரட்சிக்கப்பட வேண்டும், அதான் பிரதானமாக இருக்க வேண்டும். 2வது தான் உங்களுடைய படிப்பின் காரியம் இருக்கணும்.
நீங்கள் வேலை செய்கிறீங்களா? உங்களுடைய பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டால், நான் ப்ரொமோஷன் ஆகி டாப்பில் வர வேண்டும். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், தலையாக்குவேன் என்று. அதுதான் பிரதான நோக்கம் என்று சொல்லக்கூடாது. அது செகண்டரி, ரெண்டாவது தான். அதுவும் அதற்கு மேலே இருக்க வேண்டியது என்ன? என் கூட வேலை பார்க்குற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அதுதான் என்னுடைய பிரதான நோக்கம். எப்பொழுதுமே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், பிஸ்னஸ் செய்து கொண்டிருந்தாலும், படித்து கொண்டிருந்தாலும், தொழில் செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், உங்களுடைய முதல் இடம், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதன் மீது வைத்திருக்கிறீங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் பார்க்குறவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், நான் பழகிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், என் மேல் அன்பு வச்சிருக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதற்கு பிரதானமான காரியம் எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அதான் முதலாவது செய்ய வேண்டியது. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிய வேண்டுமானால் எல்லாருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பியாக, ஒரு மகளாக இருக்கலாம். முதல்ல உன்னுடைய வகுப்பறையில் இருக்கிற எல்லாருக்காக நீ ஜெபம் பண்ணணும். உனக்கு படித்து கொடுக்க வருகிற டீச்சர் ரட்சிக்கப்படணும்னு நீ ஜெபிக்கணும். உன் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படி அவங்களுக்காக ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களை நீ பண்ண வேண்டும். உன்னுடைய ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்காக, எல்லா டீச்சர்ஸுக்காக முதலாவது நீ ஜெபிக்கணும். உன்னுடைய கல்லூரிக்காக ஜெபிக்கணும். ஒரு தெருவில் குடியிருக்கிறீங்க, ஒரு 10 குடும்பம், 20 குடும்பம் இருக்கிறாரு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறீங்க, 30 குடும்பம் இருக்கிறாரு. அவங்களை குறித்த விவரங்களை சேகரித்து அந்த 30 குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் உடைய பிள்ளைகளாக மாறணும். அந்த ஆசையோடு ஜெபம் செய்ய வேண்டும், அந்த விருப்பத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வீட்டில் கணவர் குடிகாரனா இருக்கிறார், பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கிறான். ஐயா, நாங்கள் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. கணவர் அப்படி பண்ணுறார், இப்படி பண்ணுறார், ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறார். நிறைய பேர் அது வருத்தத்தோடு சொல்லுவார்கள், ஏன் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்படலை? என் கணவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு தேவனுடைய சாட்சியாக மாறணுன்ற ஆசையை விட இவர் உபத்திரம் தாங்க முடியல. இந்த ஆள் குடிச்சிட்டு அந்த வேதனைப்படுத்துகிறார், ரட்சிக்கப்பட்டாவது இந்த தொல்லை மாறுமே. அப்படி ஒரு நோக்கத்தோடு ஜெபிக்கிறதுனால தான் இன்னும் ரட்சிக்கப்படாமலேயே இருக்கிறார். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆத்மாவை பார்க்கும்போது கணவராயிருந்தாலும், பிள்ளைகளாயிருந்தாலும், எதிர் வீட்டுக்காரராயிருந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரராயிருந்தாலும், கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும், இயேசுவின் ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு அவருடைய ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தினாரு. இயேசு அவர்களை நேசிக்கிறாரு. இந்த ஆத்மா நரகத்தில் அழிந்து விடக்கூடாது என்று இயேசு தன்னை பலியாய் கொடுத்தாரு. அந்த ரட்சிப்பை இவர்கள் பெற்று அந்த பரலோக பாக்கியத்தை பெற வேண்டுமே என்கிற ஒரு ஆசையோடு, அந்த விருப்பத்தோடு ஜெபித்தால்தான் அந்த ஜெபம் கேட்கப்படும். இந்த துன்மார்க்கனை அலையிறா, இவனால் ஒரே அவமானமாக இருக்குது, அதனால் ஆண்டவர் மாற்றட்டும் அப்படின்னு ஜெபித்தால் நோக்கம் சரியில்லை. இவர் குடிகாரனாக இருக்கிறாரு, இந்த ஆள் குடிச்சிட்டு வந்து ஒரே உபத்திரவம், இவர் மாறினாதான் குடும்பம் விளங்கும், அதுக்காவது ரட்சிக்கப்படட்டும் என்று சொன்னால் அந்த நோக்கம் சரியில்லை. அதனால் தான் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது. நாம் யாருக்காக ஜெபித்தாலும் நம்முடைய நோக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதுக்குள்ளே ஒரு சுயநலத்தை நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம். என் கணவர் ரட்சிக்கப்பட்டாதான் என் குடும்பத்தில் இப்படி நடக்கும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட்டாதான் உபத்திரவம் மாறும். அப்படி அல்ல, பரலோகம் சந்தோஷப்படணும். இவர் ரட்சிக்கப்பட்டால் இவருக்காக ரத்தம் சிந்தின இயேசு சந்தோஷப்படுவார். இவர் ரட்சிக்கப்பட்டால் இயேசு மகிமைப்படுவார். இவர் ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் அவருடைய பெயர் எழுதப்படும். அந்த எண்ணத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கும் பொழுதும் ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது? ஜெபம் பண்ணுகிற நோக்கம் சரியில்லை. எனக்கு அன்பானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. முதலாவது அவருக்குள் ஒரு விருப்பம்,
இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலர் தான் பவுலை துரத்தினார்கள். போன இடத்திலெல்லாம் கொலை செய்ய அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். இந்த பவுலை கொன்றுவிட வேண்டும் என்று எழும்பினார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தின் விருப்பம் என்ன? நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தாலும், ரோமர்களையும் கிரேக்கர்களையும் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினாலும், புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாலும், இந்த இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பம். அவருக்குள்ள ஒரு விருப்பம், முதலாவது ஒரு வாஞ்சை, முதலாவது ஒரு தாகம். என் கிராமத்தில் இருக்கிற, என்னுடைய தெருவில் இருக்கிற இந்த குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே, அந்த விருப்பம் முதலாவது உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஏன் நீங்கள் அதை விரும்ப வேண்டும்? இயேசு அதை விரும்புகிறார். அவருடைய விருப்பம் தான் நம்முடைய விருப்பம் ஆக வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்குள்ளே அதுதான் மேலோங்கி இருக்க வேண்டும். இயேசுடைய விருப்பம் நமக்குள்ளே மேலோங்கி இருக்க வேண்டும். இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமே என்கிற ஒரு ஆத்திரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த விருப்பம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுக்குள்ளே அந்த விருப்பம், அந்த விருப்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார், விரும்பி ஜெபம் பண்ணுகிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, உன் வகுப்பில் 40 பிள்ளைகள் இருந்தால் 40 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டா எப்படி இருக்கும்? ஒரு 10 டீச்சர் கிளாஸ் எடுக்க வந்தால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அப்படி யோசித்து கற்பனை பண்ணி ஆசைப்பட்டு ஜெபிக்கணும். அவங்கெல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறின இயேசு மகிமைப்படுவார். இயேசுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த ஆசை நமக்குள்ளே உருவாகணும். எங்கள் தெருவில் இருக்கிற இந்த 20 குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு தான் எவ்வளோ சந்தோஷமா. ஐயோ, அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, இந்த வீட்டார் முகத்திலே முழிக்கப்படாது, அவங்க பிசாசை கும்பிட்றாங்க, அவங்க இருந்தாலும் கஷ்டம், கதவை மூடி வை, வீட்டை மூடி வை அப்படின்னு இருந்தால் ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படாது. நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க பாவிகள் தான், தெரியாமல் தான் இருக்கிறாங்க, அறியாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நேசிக்கணும். இயேசு ஆயக்காரரோடும் வேசிகளோடு விருந்துண்டார் என்று அவரை பரிகாசம் பண்ணாங்க. இயேசு சொன்னார், பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார், அவங்களுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மா உங்களை கொண்டு ஒரு தெருவில் வச்சு அங்கே 9 குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஏன் கர்த்தர் உங்களை கொண்டு போய் அங்கே வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்கள் மூலமாக அந்த 9 குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 30 குடும்பம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா, நாங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், வேறு ஒருத்தரும் ரட்சிக்கப்படலை, யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இப்படி தான் இருக்காங்கன்னு குறை பேசிக்கொண்டு அலைவதற்கு தேவன் உங்களை வைக்கலை. அடுத்த 29 குடும்பத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. உங்கள் மூலமாக அவங்களை ரட்சிக்கும்படிக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார். ஒரு கிராமத்தில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு இருந்தால், நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எல்லாரும் எதிர்க்கிறாங்க, எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு அதுக்காக வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறதற்காக கர்த்தர் உங்களை அங்கே வைக்கலை. நீங்கள் எழும்பி ஜெபம் பண்ணி அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் இந்த சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவதற்காகத்தான் உங்களை நம்பி கர்த்தர் அங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார். முதல்ல அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஏன் அந்த ஃபேக்ட்ரியில் கர்த்தர் உங்களுக்கு வேலை தந்திருக்கிறார்? நீங்கள் சம்பாதிச்சு ஜாலியாக சுற்றுவதற்கு அல்ல. கர்த்தர் ஆசீர்வதிச்சினாரு, தசமபாகம் கொடுக்குறேன், வீடு கட்டுகிறேன், கர்த்தர் வாகனம் கொடுத்துட்டான்னு பெருமை பேசுவதற்கு அல்ல. அது செகண்டரி, அது 2வது. முதலாவது நோக்கம் அந்த ஃபேக்டரியில் இருக்கிற அத்தனை பேரும் உங்கள் மூலமாய் சத்தியத்தை அறிவதற்காகத்தான் தேவன் உங்களை கொண்டு போய் அங்கே நாட்டி வைத்திருக்கிறார். அந்த உணர்வோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆசையோடு ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் பார்க்கிற மக்களை எல்லாம் ஆசையோடு ரட்சிக்கப்படணுமே ஆசையோடு ஜெபம் பண்ண வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுக்குள்ளே அந்த விருப்பம், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். விரும்பி ஜெபம் செய்வது, விருப்பத்தோடு ஜெபம் செய்வது. நம்முடைய பட்டணத்துக்காக, நம்முடைய தாலுகாவுக்காக, நம்முடைய மாவட்டத்துக்காக, நம்முடைய மாநிலத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக விரும்பி ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்லை, 2வது வசனத்தில் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வசனத்தில் அவங்களும் அடங்கி இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரி, நம்முடைய மாநிலத்தின் முதல் மந்திரி,
நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற மந்திரிமார்கள், கவர்னர்கள், கலெக்டர்கள், தாசில்தார்கள், காவல்துறை அதிகாரிகள், நீதித்துறையில் இருக்கிற நீதிபதிகள், யாராயிருந்தாலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் எல்லாரையும் நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு உத்தரவாதம் நமக்குள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் தான் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும். ஆகவே தான் தேவன் நம்மை நம்பி நிற்கிறார். பவுலப்போஸ்தலனை போல விருப்பத்தோடு நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும். இந்த பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தை நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திற்கு பிறகு வேதத்தில் 12 அப்போஸ்தலர்களுமே இரத்த சாட்சியாய் மரிச்சாங்க. ஆண்டவருக்கு மகிமையாய் ஊழியம் செய்தாங்க. பேதுருடைய ஊழியம், அந்திரேயாவுடைய ஊழியம், இந்த தோமாவுடைய ஊழியம் பாருங்க. இந்தியாவுக்கு வந்து இங்கே இரத்த சாட்சியாய் மரித்தார். எல்லாருமே மகிமையாய் ஊழியம் செய்து ஆண்டவருக்காக தங்களுடைய இரத்தத்தை சிந்திதான் மரித்தார்கள். அந்த வேதத்தில் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியம், அவர் மூலமாய் செய்த காரியங்கள், அவர் எழுதின கடிதங்கள், அதுதான் அதிகமாய் புதிய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. காரணம் என்னவென்றால், எல்லாரும் ஊழியம் செய்து கர்த்தருக்கென்று காரியம் செய்தாலும் இவருடைய ஊழியம் வித்தியாசமானது. நாம் மாதிரியை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் அதை எழுதி வைக்கும்படி சித்தம் கொண்டு அதை அதிகமாக நமக்கு வேதத்தில் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவே பவுலப்போஸ்தலன் ஊழியம் செய்த விதத்தை பாருங்க. மற்றவருடைய ஊழியத்தில் காணப்பட்ட வெற்றியினுடைய ரகசியம் நீங்கள் அதை கவனமாய் வாசித்தால் அறிந்து கொள்ள முடியும். அவர் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதர், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதர், ஆத்துமாக்கள் மீது ஒரு பெரிய தாகமும் வாஞ்சையும் உள்ள ஒரு மனிதராயிருந்தார். அது மாத்திரம் அவர் எப்படி ஜெபம் பண்ணினாராம்? 2 விதமான ஜெபங்களை அவர் செய்தார். நாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் ஆவிக்குரிய ஆழமான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறவரும் பவுலப்போஸ்தலன் தான். அந்த ரகசியத்தை அறிந்தவர் ஜெபித்ததுனால தான் அவர் போன இடமெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் போன இடமெல்லாம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் போன இடமெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடே கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபத்தில் போராடுகிறேனோ நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவர் சொல்லுகிற அற்புதமான ஆலோசனை, நான் ஜெபத்தில் போராடுகிறதை போல. பவுலப்போஸ்தலன் ஒரு போராடி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அதே போல நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஏன் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும்? சாதாரணமாக ஜெபித்தால் போதாதா? ஏன் போராடி நாம் ஜெபம் பண்ண வேண்டும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதனுடைய காரணத்தையும் பவுலப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்களோடு நம்முடைய போராட்டம் அல்ல. சுவிசேஷத்திற்கு விரோதமாக எதிர்க்கிற மக்கள் எழும்புவார்கள். நம்மை கொலை செய்வதற்கு மக்கள் எழும்புவார்கள். ஊழியத்தை தடுப்பதற்கும் எழும்புவார்கள். நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற மனிதர்கள் எழும்பி தீமை செய்ய வருவார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் அல்ல. அவர்களோடு நம்முடைய போராட்டம் அல்ல. மாம்சமும் இரத்தமும் உடைய எந்த ஒரு மனிதனும் ரட்சிப்பிற்கு தகுதியானவன். அவனுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர்கள் எந்த நம்பிக்கை உள்ளவளாக இருந்தாலும், சுவிசேஷத்தை எதிர்க்கிறவளாக இருந்தாலும், அவர்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினபடியால் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அவர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. நம்முடைய போராட்டம் யாரோடு? துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நம்முடைய போராட்டம். அப்போ ஆவிக்குரிய உலகத்தோடு நம்முடைய போராட்டம். இந்த ஆவிக்குரிய உலகம் இயேசு சொல்லும் பொழுது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள்ளே சென்று உடைமைகளை கொள்ளையிட முடியாது. பலவான் என்று இயேசு கிறிஸ்து பிசாசை குறிப்பிடுகிறார். பலவான் கட்டப்பட்டால் தான் அவனுடைய இருக்கிற விலையேறப்பட்ட உடைமைகளை கொள்ளையடிக்க முடியும். அவன் என்ன உடைமைகளை வைத்திருக்கிறான்? விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள்.
ஆத்துமாக்களை அவன்தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போ பலவான் கட்டப்பட வேண்டும். அவனோடு ஒரு போராட்டம், ஜெபத்திலே ஒரு போராட்டம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அந்த ஆத்மாவை கட்டி வைத்திருக்கிற, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பிசாசின் வல்லமையோடு நாம் போராடி ஜெபித்து அந்த கிரியைகள் கட்டப்பட்டால்தான் இந்த ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும். அவர்கள் சத்தியத்தை அறிய முடியும். அவர்கள் இந்த ரட்சிப்புக்குள்ளே வர முடியும். ஆகவேதான் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? அதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளிருந்து சாத்தானை விட்டு தேவனிடத்திற்கு ஆத்துமாக்களை திருப்ப நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று பவுல் அப்போஸ்தலனோடு ஆண்டவர் பேசுகிறார். சாத்தானை விட்டு தேவனுடைய வருவதற்கு, சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற ஒரு ஆத்மாவை தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவது தான் ரட்சிப்பு. ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்துகிறோன்னு என்ன அர்த்தம்? சாத்தானுடைய ஆளுகை, பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு ஆத்மாவை தேவனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறோம். அப்போ சாத்தானிடத்திலிருந்து ஒரு ஆத்மாவை பிடுங்கி எடுப்பது தான் ஆத்ம ஆதாயம். அப்போ ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்துவது என்பது பிசாசோடு போராடுவது. ஆகவே தான் ஜெபத்தில் நீங்கள் போராடி மேற்கொண்டால்தான் ஆத்மாக்களை சுலபமாய் ரட்சிப்புகளை நடத்த முடியும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளே நடத்த முடியும். சரி, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், கூட படிக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, உங்களை தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, கிராமத்தார், உங்கள் பட்டணத்தில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் அறியாத குடும்பம், அறியாத மக்கள் பல தெய்வத்தை வணங்குறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். அதான் கர்த்தருடைய விருப்பம். அந்த ஆத்மாவை ரட்சிப்புகளை கொண்டு வரணும்னா நாம் என்ன செய்யணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? சில வசனங்கள் பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 2 வேத வசனத்தை நீங்கள் தெளிவாக தியானிச்சா நீங்கள் எப்படி பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும், எப்படி நீங்கள் ஜெபிச்சு ஆத்மாவை கொண்டு வர முடியும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நல்லா இதை கவனிங்க. ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போய் அந்த கிராமத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்க விரும்புகிறீங்க. ஒரு குடும்பத்தை சந்தித்து அந்த குடும்பத்தை இயேசுக்குள்ளே நடத்த விரும்புகிறீங்க. ஒரு நண்பனை சந்தித்து அந்த நண்பனை இயேசுக்குள்ளே நடத்த விரும்புகிறீங்க. நீங்கள் எப்படி முதலாவது ஜெபம் பண்ணணும்? அந்த ஆத்மாவை நேசித்து அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட நீங்கள் ஜெபிக்கும் போது முதலாவது போராட்ட ஜெபம் பண்ணணும். அது ஒரு தனிப்பட்ட ஆத்மாவாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு கிராமமாக இருக்கலாம், ஒரு பட்டணமாக இருக்கலாம். அதுக்குள்ள எத்தனை ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, நீ எப்படி ஜெபம் பண்ணணும்? இந்த ரகசியத்தை பவுல் தான் அழகாக எழுதியிருக்கிறார். இதை அறிந்து ஜெபிச்சா உங்கள் ஊழியத்தில் திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனாலே ஆத்மாக்களோட தான் வருவீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போனாலே அந்த குடும்பத்தை ரட்சிப்புகளை நடத்தி தான் நீங்கள் வருவீங்க. அந்த ரகசியத்தை பவுல் தான் அழகாக எழுதுகிறார். எப்படி நாம் ஜெபிக்கணும், அந்த ஆத்மாவை பிசாசு எப்படி வைத்திருக்கிறான் பாருங்க. முதலாவது ஒரு வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பவுல் அழகாக எழுதுகிறார், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். சாத்தான் செய்கிற காரியம் என்ன? ஒரு ஆத்மா சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். பாருங்க, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. சுவிசேஷம் மகிமையானது. அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது. இருளான மனிதனுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வரும். மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி பார்ப்பீங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே அந்த வெளிச்சம் போகவே முடியாது. ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க, நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு வீட்டாருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் கேட்கவே மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. காரணம் என்ன? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னா அந்த ரகசியத்தை பவுல் சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுவது மகிமையான சுவிசேஷம்தான். அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகி அவர்களுக்குள்ளே பிரகாசமாக இராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை குருடாக்கினான்.
சாத்தானுடைய மனதை குருடாக்கி வச்சதுனால நீங்கள் என்னதான் அறிவிச்சாலும் உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்? அவருடைய கண்கள் திறக்கப்படணும், அவருடைய இருதயம் திறக்கப்படணும். சாத்தான் தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். பிசாசை எதிர்த்து ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ண? பொல்லாத சாத்தானே, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படக்கூடாதபடி அவருடைய இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிற உன்னை நான் எதிர்த்து ஜெபிக்கிறேன். இந்த ஆத்துமாவை விட்டு உன் கையை நீ எடுக்க வேண்டும். இந்த ஆத்துமாவை விட்டு நீ விலக வேண்டும். இந்த ஆத்துமாவுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த ஆத்துமாவுக்காக நான் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தானே, உன்னை நான் எதிர்க்கிறேன். இந்த ஆத்மாவுடைய இருதயம் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று போராட்ட ஜெபம் செய்ய வேண்டும். பாருங்க, லீதியாளும் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது உட்கார்ந்து எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் வசனம் அழகாய் சொல்லுகிறாரு, லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். திறந்ததுனால தான் அவர் ரட்சிக்கப்பட முடிந்தார். சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. சுவிசேஷத்தின் வெளிச்சம் எந்த இருளையும் மாற்ற முடியும். ஆனால் அது ஒரு இருதயத்திற்குள்ளே பிரகாசிக்க கூடாதபடி சாத்தான் மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறான். அப்போ முதலாவது அந்த குருட்டு தன்மை மாறபடி ஜெபம் பண்ண வேண்டும். அந்த சாத்தானுடைய கட்டு அந்த ஆத்மாவை விட்டு விலகும்படி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த இருதயத்தை திறக்கும்படி போராடி ஜெபிக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போக முன்னால முதலாவது உங்களுடைய முழங்காலில் ஜெயம் எடுக்கணும். ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ரட்சிக்க கூடாதபடி அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிற, தவறான நம்பிக்கையில கட்டி வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவியை நான் எதிர்த்து ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அந்த ஆத்துமாக்கள் விடுதலை அடையட்டும், அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். நான் போய் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் அவருடைய இருதயத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணி அதில் ஜெயமெடுத்த நிச்சயத்தோடு நீங்க போனீங்கன்னா 5 நிமிஷத்துல குடும்பம் ரட்சிக்கப்பட்டு விடும். ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போனீங்கன்னா அந்த கிராமத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னால முதல்ல முழங்கால் ஜெபத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும். அந்த கிராமத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள், அந்த மக்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிற ஆவிகள், சில கிராமத்தில் குறி சொல்லுகிற ஆவிகள் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கும். சில கிராமத்தில் சில விக்கிரக ஆவிகள் அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கும். சில கிராமத்தில் ஜாதி வெறி என்கிற அந்த பிசாசு நம்முடைய ஜாதி விட்டு விலகக்கூடாது. கிறிஸ்தவனான ஜாதி மாற வேண்டியது இருக்கும். நம்முடைய ஜாதி ஜனம் ஒதுக்கி வச்சிருவாங்க. சமுதாய கட்டுகள், இப்படி பலவிதமாக பிசாசு அந்த மக்கள் சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்க கூடாதபடி அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை அறிந்து நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த கட்டுகள் அறுக்கப்பட ஜெபம் பண்ணி அதில் ஜெயித்து விட்டு நீங்கள் போய் சுவிசேஷம் அறிவிங்க. நீங்கள் போய் அறிவித்த உடனே அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆவலோடு தன்னுடைய வாசலை திறப்பார்கள். அப்போ முதலாவது நீங்கள் கருத்தா ஜெபிக்கணும். இன்னொரு 3 காரியத்தை பவுலப்போஸ்தலன் ஒரு வசனத்தில் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25-26 பாருங்க. எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும். மனம் திரும்புதலை யார் தான் கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். எதிர்பேசுகிறவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக தேவன் ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கத்தக்கதாக என்பதாக அவர் சொல்லுகிறார். நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியாதபடி இயேசுவுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள். 26ஆம் வசனத்தில் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சுவிசேஷத்தை ரொம்ப சாந்தமாக அறிவிக்கணும், ரொம்ப கவனமாக அறிவிக்கணும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட ரொம்ப சாந்த குணம் நமக்கே தேவை. சிலர் எதிர்பேசுவாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, அவமானப்படுத்தும்படி பேசுவாங்க, உங்கள் கூட படிக்கிறவங்களே பரிகாசம் பண்ணுவாங்க, சிலர் கண்டிப்பாங்க. அதையெல்லாம் தாங்கி கொண்டு பொறுமையாக அந்த ஆத்மா ரட்சிப்படையவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் நாம் பிரயாசப்பட வேண்டும். 3 காரியம் சொல்லுகிறார் இந்த இடத்துல. முதலாவது, சாத்தானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிறவர்கள். நல்ல கவனிங்க, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாவிட்டால் அவங்க யாருடைய பிடிக்குள்ள இருக்கிறாங்க? சாத்தானுடைய பிடிக்குள்ள. உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படலை, செல்ஃபோனே கதியாக இருக்குதுன்னா சாத்தான் செல்ஃபோனை வைத்து அந்த ஆத்மாவை பிடித்து வைத்திருக்கிறான்.
உங்களுடைய பிள்ளைகள் வீட்டிலே தங்குறதில் ஃப்ரெண்ட்ஸோடு சுத்துகிறான் என்றால் சாத்தான் தவறான சிநேகிதர்களை வைத்து அந்த ஆத்மாவை பிடித்து வைத்திருக்கிறான். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால் பிசாசு அந்த மதுபானத்தை கொடுத்து அந்த சாத்தான் தன்னுடைய கைக்குள்ளே பிடித்து வைத்திருக்கிறான். ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மா சாத்தானுடைய பிடிக்குள் இருக்கிறது. நீ என்ன சொன்னால் அது கேட்காது. முதல்ல அந்த பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அப்போதான் அந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க முடியும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இந்த ஆத்மாவை நான் இயேசுவின் நாமத்தில் விடுதலை செய்கிறேன். பொல்லாத சாத்தானே, இந்த ஆத்மா இயேசுவுக்கு சொந்தம், இந்த கிராமம் இயேசுவுக்கு சொந்தம், இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தம், இந்த குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீ அவளை விட்டு விலக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று ஒரு யுத்த ஜெபம், போராட்ட ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஆத்மாவை வஞ்சிக்கிற, பிடித்து வைத்திருக்கிற, அந்த குடும்பத்தை அடிமையாக்கி வைத்திருக்கிற, அந்த கிராமத்தை அடிமையாக்கி வைத்திருக்கிற விக்கிரக ஆவிகள், மந்திர ஆவிகள், பெல்லிசோனிய வல்லமைகள், அல்ல தவறான நம்பிக்கையின் ஆவிகள், சமுதாய கட்டுகளை கொண்டு வருகிற ஆவிகள், அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட, அவர்கள் விடுதலை அடைய நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது அந்த சாத்தானுடைய கட்டுகள் விலகும் போது நீங்கள் சுவிசேஷம் அறிவித்த உடனே ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பவுல் இந்த ரகசியத்தை அறிந்து ஜெபித்து ஊழிய செய்ததுனால தான் அவர் போன பட்டணத்தில் எல்லா சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டார். இந்த வசனத்தில் 2வது பாருங்க, அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. அப்ப சாத்தான் ஆத்மாக்கள் எதில் வச்சிருக்கிறான்? மயக்கத்தில் வச்சிருக்கிறான். ஒரு ஆள் நல்ல மதுபானம் குடிச்சு மயங்கி இருக்கிறான்னு வைங்க, அவர்கிட்ட போய் நீங்கள் இப்போ என்ன பேசினாலும் கேட்குமா? அவருக்கு என்ன பேசினாலும் கேட்பாரா? ஒருத்தன் நல்ல போதையில் அப்படியே மாத்திரை சாப்பிட்டு மயங்கி இருக்கிறான், அவன்கிட்ட போய் இயேசுவை நேசிக்கிறாரு, நல்லவர்னா அவன் கேட்பான? கேட்க முடியுமா? மயக்கத்தில். அப்போ மயக்கம் தெளிந்தாதான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அந்த ஆத்மாவுக்கு சத்தியத்தை நீங்கள் சொல்ல முடியும். சாத்தான் பலவிதமான மயக்கத்துக்குள்ள வச்சிருக்கிறான். இன்டர்நெட் என்கிற மயக்கம், ஃபேஸ்புக் என்கிற மயக்கம், மதுபானம் என்கிற மயக்கம், உலக சிற்றின்பம் என்கிற மயக்கம், ஆத்மாக்கள் அப்படியே மயக்கி வைத்திருக்கிறான். இந்த வயசில் இதெல்லாம் அனுபவிக்காம வயசான காலத்தில் அனுபவிக்க முடியும். இப்போ இது அனுபவி, வயசான பிறகு கடவுளை தேடலாம். அந்த மாதிரி தப்பான எண்ணத்துக்குள்ள அநேகரை மயக்கி வைத்திருக்கிறான். அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது சாத்தானுடைய மயக்கத்தில் இருக்கிற இந்த ஆத்மா விடுவிக்கப்படணும். பொல்லாத சாத்தானை நான் கடிந்து கொள்ளுகிறேன். மயக்கம் தெளிவிக்கிறதுக்கு சில பாங்க மூஞ்சில் தண்ணி அடிப்பாங்க, தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவாங்க, கொஞ்சம் மயக்கம் தெளியட்டும் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கணும், அந்த மயக்கம் தெளியும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். சாத்தான் கொண்டு வந்திருக்கிற மயக்கங்கள் விலகட்டும். இந்த வாலிபன் மேல உம்முடைய ரத்தத்தை நான் இயேசுவின் நாமத்தில் தெளிக்கிறேன். இந்த கிராமத்தின் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிசாசு கொண்டு வந்திருக்கிற மயக்கங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். அப்படி ஜெபிக்கணும். அப்பதான் நீங்க சத்தியத்தை அறிவிக்கும் போது ஏற்றுக்கொள்ளுவாங்க, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். 4வதாக, அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக பிசாசனுடைய கண்ணிகள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். நிறைய பேரை கண்ணியில் பிசாசு சிக்க வைத்திருக்கிறான். இது பாவம்னு தெரியும், வெளிவர விரும்புவாங்க, வர முடியாது, கண்ணிக்குள்ள அகப்பட்டு இருப்பாங்க. அதனாலேயே நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் பயந்து ஓடுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள, சத்தியம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க. ஏதோ ஒரு பாவ கண்ணியில் பிசாசை பிடித்து வைத்திருப்பான். ஒரு ரகசிய தொடர்பு, ஒரு ரகசிய பாவம், ஒரு ரகசிய கட்டு அந்த கண்ணிக்குள்ள அவங்க அகப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் தப்புன்னு, வெளிவர விரும்புவாங்க, வர முடியாது. சாத்தான் கண்ணில் பிடிச்சிட்டான். அப்போ அவங்களால விடுவிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிந்த நீங்கள் தான் விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, கட்டி வைத்திருக்கிற அந்த சாத்தானுடைய கண்ணிகள் தெரிப்பட்டு போக வேண்டும். நான் அதற்காக ஜெபிக்கிறேன் சொல்லி. அப்ப 4 காரியங்கள். ஒரு ஆத்மா, ஒரு குடும்பம், ஒரு கிராமம், ஒரு பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை ஒரு ஆத்மா அடைய வேண்டுமானால் இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து அவங்க விடுவிக்கப்பட்டால்தான் சுவிசேஷத்தின் ஒளி அங்கே பிரகாசிக்க முடியும். பவுல் அதை அறிந்ததனால தான் அவருடைய ஊழியத்தில் அவ்வளவு பெரிய வெற்றி. எனக்கு அன்பானவர்களே, இது ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்து சொல்லி கொடுத்தார். இப்படி தான் ஒரு கிராமத்துக்குள்ளே நீ போகணும், இப்படித்தான் ஒரு பட்டணத்துக்குள்ளே சுவிசேஷ கூட்டம் நடத்த போகணும், இப்படித்தான் ஒரு தேசத்துக்குள்ளே நீ போகணும், அப்படி போனால் நீ வெற்றி பெறலாம், ஆத்துமாக்களை எனக்கு ஆதாயம் பண்ணலாம் என்று அதை என்னுடைய ஊழியத்தில் நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் பார்த்துருக்கிற சில பட்டணங்கள், சில தேசங்களுக்காக நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது நாங்கள் போகிற அந்த நற்செய்தி கூட்டம் நடத்த போகிற அந்த ஏரியாக்குள்ள என்னென்ன ஆவி கிரியை செய்கிறாரு, என்னென்ன ஆவி ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கிறாரு, எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் மக்கள் இருக்கிறாங்க, அதை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதை வைத்து தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், அதை எதிர்த்து ஜெபம் பண்ணுவோம், அதன் மீது வெற்றி கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். சில நாள் ஒரே நாள் ஜெபத்தில் அந்த வராது, சில நாட்களாக ஜெபம் பண்ணுவோம், சில மாதங்களாக அந்த பட்டணத்திற்காக ஜெபிப்போம். அப்படி ஜெபித்த உள்ளே நுழையும் போது முதல் நாள் கூட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு மனம் திரும்புவதை பார்க்க முடிகிறது. அது ஜெபத்தினுடைய விளைவு. ஆகவே பவுலப்போஸ்தலன் அதை அறிந்திருந்தார். நாம் பவுலை போல ஜெபிக்கணும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பத்தை எய்ம் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிடணும். நீங்கள் யாரை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க, யாரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறீங்க, இப்பொழுதே தீர்மானம் பண்ணுங்க. மனதில் கொண்டு வாங்க, தீர்மானம் பண்ணுங்க. என் தெருவில் உள்ளவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, என் கூட படிக்கிறவங்க, அல்லது இந்த கிராமம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணித்தான் ஆகணும். உங்கள் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாகவே வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொண்ட நீங்கள் அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதற்கு தான் தேவன் உங்களை கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். முதலாவது போராட்ட ஜெபம். இரண்டாவது பவுல் எப்படி ஜெபித்தார் பாருங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பவுல் சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும்படி நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு ஆத்மாவுக்குள்ளே இயேசு உருவாகும்படி, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபம் பவுலப்போஸ்தலனுக்குள்ளே இருந்தது. கண்ணீரோடு ஜெபிக்கிற பழக்கம் பவுலப்போஸ்தலனுக்கு இருந்தது. அவர் சொல்லுகிறார், நான் மிகுந்த கண்ணீரோடு உங்கள் மத்தியில் ஊழியம் செய்தேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு, ஆத்துமாக்களுக்காக ஒரு கர்ப்ப வேதனையோடு அவர் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணுமா, முதல்ல நீங்கள் கண்ணீரோடு அந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும். சுவிசேஷத்தை சொல்ல முன்னால் முதல்ல சாத்தானை எதிர்த்து ஜெபம் பண்ணிட்டு அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுன்ற ஒரு பாரத்தோட இயேசுவுடைய உள்ளத்தில் உருவாகணுமேன்னு சொல்லி கொஞ்சம் பாரத்தோட கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணிட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, உடனே அவங்க சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்க, உடனே அவருடைய மனக்கண் திறக்கப்படும். அதனால பவுலப்போஸ்தலன் கர்ப்ப வேதனையோடு அவர் ஜெபித்தாராம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த போது அவர் எப்படி ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறார், உலகம் முழுமைக்காக, அந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக அந்த கெத்செமனே தோட்டத்தில் திறப்பில் நின்று மன்றாடுகிற ஒரு ஜெபம் அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. வசனம் சொல்லுகிறாரு, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். 2 காரியம் சொல்லப்படுகிறார். வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். கருத்தான ஜெபம் எலியா செய்தார் என்று வேதம் சொல்லுகிறார். கருத்தான ஜெபம். இங்கே இயேசு எப்படி ஜெபித்தாராம்? வியாகுலப்பட்டு ஜெபித்தாராம், ஊக்கத்தோட ஜெபித்தாராம். நம்ம ஆத்மா ரட்சிப்புக்காக ஜெபிக்கும் போது கவனிங்க, இந்த மாதிரி முகாமில் வரும்போது நல்லா அழுது ஜெபிக்கிறோம், நல்ல ஊக்கமாக ஜெபிக்கிறோம், கருத்தாக ஜெபிக்கிறோம். வீட்டுக்கு போன பிறகு அப்படி நம்ம ஜெபிக்க முடியுதா? உடைய தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் அங்கே இந்த மாதிரி ஜெபிக்கிறோமா பாருங்க. ஒரு வியாகுலத்தோட. வியாகுலம்னா என்ன யோசித்து பாருங்க. வியாகுலம்னா என்ன யோசித்து பாருங்க. இயேசு வியாகுலத்தோட ஜெபித்தாராம். நம்ம கண்ணு முன்னால் ஒரு ஆத்மாவை நிறுத்தி, ஒரு குடும்பத்தை நிறுத்தி, அல்லது ஒரு கிராமத்தை நிறுத்தி ஒரு வியாகுலம் நமக்குள்ளே வரணும். ஐயோ, இந்த ஆத்மாக்கள் விலையேற பெற்றது, இவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், இவருடைய ரட்சிப்புக்காக சிலுவை சுமந்தார், இவங்களும் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு வரணுமே. ஒரு வியாகுலம் நமக்குள்ளே இருக்கணும்.
உங்கள் பிள்ளை ஒரு விபத்து ஏற்பட்ட மரண படுக்கையில் ஆயிட்டா உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வியாகுலம் வரும். அந்த சாதாரண அழுகை அல்ல, ஒரு வியாகுலம். உங்களுடைய இருதயம் அப்படியே பாதிக்கப்படும். ஐயோ, என் பிள்ளை இப்படி ஆயிட்டே, என் பிள்ளை இப்படி ஆயிட்டே, ஒரு வியாகுலம் உண்டாகும். நாம் ஆத்மாவுக்காக ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட வியாகுலம் உண்டாகணும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு உண்டாகணும். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணுமேன்ற ஒரு வேதனையும் பாதிப்பு நம்முடைய உள்ளத்தில் வரணும். என் கூட படிக்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே அப்படின்ற ஒரு வியாகுலமும் பாரமும் நமக்குள்ளே உண்டாகணும். என் கூட வேலை பார்க்குற இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே அப்படின்ற ஒரு வியாகுலம் பாரம் நமக்குள்ளே உண்டாகணும். இயேசு வியாகுலத்தோட கூட ஜெபித்தாராம். அது மாத்திரம் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அதிக ஊக்கத்தோட ஜெபித்தார். சாதாரணமாக இல்லை, ஆண்டவர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், இந்த கிராமத்தில் எல்லாரையும் ரட்சியும் ஆண்டவரே, என் கூட படிக்கிற எல்லாரையும் ரட்சியும் ஆண்டவரே, இந்த மாதிரி ஜெபம் அல்ல. இதெல்லாம் அந்த காலத்து ஜெபம். அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஒரு காலம். இப்போ உள்ள ஜெபம் அப்படி அல்ல. நம்ம இயேசுவை போல் அவரோடு இணைந்து ஜெபிக்க பழகணும். உங்க கூட ஒரு ஆத்மானாலே அது எவ்வளோ விலையேறப்பெற்றது. இயேசுடைய ரத்தம் அதற்காய் சிந்தப்பட்டது என்கிற உணர்வோடு ஜெபிக்கணும். ஒரு வியாகுலத்தோடு ஜெபிக்கணும். இந்த ஆத்மா ரட்சிக்கப்படாட்டா நரகத்திற்கு போய்விடுமே என்கிற ஒரு வியாகுலம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களை பார்க்கும்போது, சத்தியத்தை அறியாத ஆத்மாக்களை பார்க்கும் பொழுது ஒரு வியாகுலம் உள்ளத்தில் ஒரு பாதிப்பு உண்டாகணும். ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே ரட்சிக்கப்படாத மக்களை பார்க்கும்போது ஒரு பாதிப்பு உண்டாக வேண்டும். பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, படிக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை சுற்றில் இருக்கிற மக்களை கண்முன்னால் நிறுத்துங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தை கண்முன்னால் நிறுத்துங்க. இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் யாரை சந்திக்கணும், எந்த கிராமத்தை சந்திக்கணும், எந்த தெருவை சந்திக்கணும், எந்த குடும்பத்தை சந்திக்கணும், எங்கே இருக்கிற வாலிபர்களை சந்திக்கணும், ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுப்பாராக. ஒவ்வொருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட தரிசனம் இன்றைக்கு உண்டாவதாக. சத்தியத்தை அறிவிக்கும்படியாக ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களை ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்கான ஒரு பாரமும் இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம வேதனையும் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் உண்டாவதாக. இயேசு வியாகுலப்பட்டு ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். பவுல் ஒரு கர்ப்ப வேதனையோட ஜெபித்தாராம். யோசித்து பாருங்க, குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாயினிடத்தில் கேட்டாராம், அது எவ்வளோ பெரிய வேதனைன்னு தெரியும். சொல்லுவாங்க, ஒரு மரணத்தை கடந்து வருவது, அது தலை பிரசவன்னு சொன்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது ஒரு மரணத்தை கடந்து வருவதற்கு சமம் என்பதாய் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் உண்டாகிற இந்த வலி, அந்த வேதனை இருக்கிற டாக்டர்ஸ் கேட்பாங்க, வலி வந்துட்டா, குழந்தை பிறக்குனாலே வலி வரணும், வலி இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. டாக்டர்ஸே அதான் கேட்பாங்க, வலி வந்துட்டா, இந்த குழந்தை பெற்றெடுக்கிற வலி வந்துட்டான்னு. பவுல் சொல்லுகிறார், கர்ப்ப வேதனை, அதான் கர்ப்ப வேதனை, அது ஒரு வேதனை. இதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உண்டாகிற காயங்களில் தலையில் அடிபட்டால் எந்த அளவுக்கு ஒரு வேதனை உண்டாகும், கையில் ஒரு அருவாளை வச்சு வெட்டினா எந்த அளவுக்கு வலி உண்டாகும், ஒரு பிளேடை வச்சு கீறினா எந்த அளவுக்கு வலி உண்டாகும். இப்படி பலவிதமான காயங்கள், ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உண்டாகிற காயங்கள், அதனுடைய வலி வேதனை எப்படிப்பட்டது என்று ஆராய்ச்சி பண்ணின போது, மனிதனுடைய சரீரத்தில், மனுக்குலத்தில் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் உண்டாகிற வலி, அந்த வேதனையிலே கொடூரமானது, அதிக வேதனை கொடுக்கிற வலி பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது உண்டாகிற வலிதான் என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தாங்க முடியாத ஒரு வலி, பயங்கரமான ஒரு வேதனை. பவுல் சொல்லுகிறார், ஒரு ஆத்மாக்குள்ள இயேசு உருவாகணும், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும், ஒரு ஆத்மா சத்தியத்தை அறியணும்னு சொல்லி நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ எந்த அளவிற்கு அவருக்கு ஆத்மா மேலே ஒரு அத்தனை பாரமும் அக்கறையும் இருந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அது இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் அது இருக்கணும். இந்த ஆத்ம வியாகுலமும் இப்படிப்பட்ட ஒரு பாரமும் இல்லாவிட்டால் நம்முடைய ரட்சிப்பே சந்தேகத்துக்குரியது தான். நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிறதே சந்தேகத்துக்குரியது தான்.
நீ அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகின்ற அனுபவமே ஒரு கேள்விக்குறியோடு தான் காணப்படுகிறது. என்ன ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் அந்த உத்தரவாதம், அந்த பாரம் ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுது உண்டாக வேண்டும். இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே என்ற ஒரு ஆத்திரம் உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வேதனை உண்டாக வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுக்குள்ள இந்த கர்ப்ப வேதனை காணப்பட்டது. நமக்குள்ளே ஒரு ஆத்மாவுக்காக ஜெபிக்கும் போது அந்த வேதனை உண்டாகிறதா? நம்முடைய ஆத்மாவில் அந்த வேதனை உண்டாகிறதா? ஆத்மாக்கள் அழிகிற காரியத்தை கண்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் பேசும் பொழுது, மனுப்புத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழு. பெண்கள் குழந்தை பெற்றெடுக்கிற சமயத்தில் சொன்ன அது இடுப்பு வேதனை என்பதாய் சொல்லுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டு அழு. ஆத்துமாக்களை பார், அழிகிற மக்களை பார். நீ சாதாரணமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறாயா? யார் உத்தரவாதம் பண்ணுவது? பெருமூச்சு விட்டு அழு, பெருமூச்சு விட்டு அழு. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8:26 பவுல் தன் அனுபவத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். பெருமூச்சு விட்டு அழுவது, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபம் செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தியானிச்சு பாருங்க, யோசித்து பாருங்கள். சாதாரணமாய் ஜெபிப்பது அல்ல, ஒரு பாதிப்பு இல்லாமல் ஜெபிப்பது அல்ல, ஒரு பெருமூச்சோடு ஜெபம் செய்வது, வாக்குக்கு அடங்காத பெருமூச்சு. யோசித்து பாருங்க, பெருமூச்சு விடுறதுன்னா என்ன? பைபிளில் எழுதியிருக்கிற அப்படி ஜபிக்கிறதை குறித்து புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆவியானவர் அப்படி ஜபிக்க வைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படின்னா பெருமூச்சு விடுவதுன்னா என்ன? யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான சில சின்ன பிள்ளைகளை சில தாய்மார்கள் கீழ்ப்படியாலன்னு அடிச்சுட்டா அது அழ ஆரம்பிக்கும். ஏங்க அழும். அப்போ அந்த டக்குன்னு அழுகையை நிறுத்தணும். அதனால் அந்த பிள்ளைக்கு என்ன பிரியமோ இதை வச்சுக்க, அழாத அப்படின்னு கண்ணீரை தொடச்சிருவாங்க. அதை பார்த்த உடனே பொம்மையோ என்ன பொருளை பார்த்தோன்னா அந்த அழகியை டக்குன்னு நிறுத்திடும். ஆனால் அந்த உள்ளத்திற்கு ஒரு ஏக்கம் இருக்குது பாருங்கள், அப்படி ஏங்கிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா குழந்தைகளை? அதான் பெருமூச்சு. அது நிற்கிறதுக்கு உடனே நிற்காது, அழுக உடனே நிற்கும். அந்த பெருமூச்சு அடி வயிற்றுலேருந்து அந்த பிள்ளை ஏங்கிக்கிட்டே இருக்கும். கண்ணீர் வடியாட்டு இப்போ தொடச்சிரும். ஆனால் அந்த அடி வயிற்றுலேருந்து ஏக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே பெருமூச்சு விடும். அது சில நிமிட நேரம் ஆகும். சில குழந்தைகளுக்கு பயமாக இருக்கும், தாய்மாருக்கு பிள்ளைக்கு எதுவும் ஆயிட்டு போல, அந்த அளவிற்கு அது பெருமூச்சை விடும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ளே வந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் போது வாக்குக்கு அடங்காத பெருமூச்சு வருமா? என்னைக்காவது அப்படி ஜெபிச்சிருக்கீங்களா? அப்போ ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார்? ஏன் அப்படி ஒரு ஜப அனுபவத்தை பவுல் எழுதி வச்சிருக்கிறார்? அன்றைக்கு எசேக்கியேலுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு நமக்கெல்லாம் அந்த பாரம் இல்லையா? ஆத்துமாக்களை குறித்த சிந்தை நமக்கு இல்லையா? ஏன் நம்ம அப்படி ஜெபிக்கலை? உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க, சீரியஸ், 24 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும்னா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே உமக்கு சித்தமானா சுகந்தாரப்பா, வாலிப பையன்தான், அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? பேச்சே வராது, அழுக தான் வரும், கண்ணீர் தான் வரும், பெருமூச்சு தான் வரும். அந்த 24 மணி நேரம் கடந்து நல்ல செய்தி வரும் வரைக்கும் சாப்பிட மனம் வராது, தூங்க மனம் வராது. என்ன செய்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டாலே ஏங்கி அழுவாங்க. அதான் பெருமூச்சு. ஒரு ஆத்துமாவுக்காக, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்காக அப்படி பண்ணும்போது கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் நம் கண் முன்னால் இத்தனை வாலிபர்கள், இத்தனை வாலிப பெண் பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கும் போது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? அந்த பெருமூச்சு நமக்குள்ளே வருகிறதா? அந்த கர்ப்ப வேதனை நமக்குள் வருகிறதா? இயேசு கிறிஸ்து வியாகுலத்தோட ஜெபிக்கிறார், ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுகிறார், முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுகிறார். அந்த மாதிரி ஒரு ஜெபம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? எல்லாரும் சத்தியத்தை அறியணுமே, என் கூட படிக்கிற எல்லாரும் சத்தியத்தை அறியணுமே, என் கூட வேலை பார்க்குற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியணுமே, எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியணுமே. அந்த பாரம் நமக்குள்ள இருக்குதா? அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு பாரமும் வேதனை நம்மை அழுத்தினால்தான் இந்த வியாகுலமும் இந்த ஊக்கமான ஜெபமும் வர முடியும், இந்த பெருமூச்சின் ஜெபம் வர முடியும். முதலாவது உங்க குடும்பத்தாரை நேசிக்கிறீங்க, அதனால் அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் சாக போனவங்களுக்குள்ள பெருமூச்சின் ஜெபம் வருகிறாரு. நாம் ஆத்துமாக்களை நேசிக்க வேண்டும். இயேசு நேசிக்கிறபடினால் எல்லா ஆத்துமாக்களையும் நாம் நேசித்த அந்த ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு வேதனையும் பெருமூச்சின் ஜெபமும் கட்டாயம் உண்டாக வேண்டும். அப்படி அவர் ஜெபம் பண்ணினார். பவுல் அப்போஸ்தலன் அப்படி ஜெபம் பண்ணினார். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? அநேக வருஷத்துக்கு முன்னால
ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்களை முதல்ல நான் பார்த்தது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அது ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் பேரும்பை பெருவிழா ஒழுங்கு செய்து நாங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி நடத்தினோம். அப்போ ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்களையும் கூப்பிடலாம். அப்போ தான் அவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வந்து செய்து கொண்டிருக்கிற நாட்கள். அவங்களையும் கூப்பிடலாம்னு சொல்லி சரின்னு சொல்லி அவங்களையும் அழைத்திருந்தால் வரேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே உள்ள கத்தோலிக்க சென்டரில் தான் தங்கியிருந்தாங்க. அன்றைக்கி இரவு அவங்க பேசணும். நான் சார் அப்பாதரை பிரதர் எங்கள் விடுவித்து அவங்க வீட்டில் நான் தங்கியிருக்கிறேன் பாளையங்கோட்டையில். ஃபாதர் எனக்கு ஒரு யோசனை. நான் பகலில் நான் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன் அந்த ரூமில். எனக்கு ஒரு யோசனை, கேத்தலிக் ஃபாதர் அபிஷேகம் பெற்று வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்க பிரசங்கத்தை நான் கேட்டதே இல்லை. அவங்க என்ன பேசுவாங்களோ எப்படி பேசுவாங்களோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். நான் ஜெபம் பண்ண அன்றைக்கி அவங்க தான் பேசணும், செய்தி கொடுக்கணும். அதனால அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அப்படி அவங்களுக்கு வந்து அப்படி நினைக்கிறேன், ஒரு கேத்தலிக் ஃபாதர் அவங்க வந்து என்ன பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்கள பயன்படுத்தணும்னு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த வீட்டில் அப்பாதர் வீட்டில் சொல்கிறாங்க, ஃபாதர் உங்களை பார்க்க வந்துடுற. அவங்க தங்கியிருந்தது வேறோட கேத்தலிக் சென்டரில் தங்கியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டே கிடையாது. அவங்களும் என்னை கேள்விப்பட்டிருக்காங்க, நானும் அவங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க என்னை பார்க்கணும் எங்கள் வீட்டுக்கு. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நேராக உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து நான் பாயில் முழங்கால் போட்டு என்ன தரையில் வந்து அப்படியே உட்காந்துட்டாங்க. அதான் ஃபஸ்ட்டு நான் ஃபாதரை பார்த்தேன். நாங்கள் 2 பேரும் தான் அந்த ரூமில் இருக்கோம். நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே உட்காந்து ஃபாதரும் உட்காந்தாங்க. முதல்ல நான் அவங்கள பார்க்குறேன். அவருடைய முகத்தில் காணப்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னம், அந்த ஒரு தேவதூதன் முகம் போல் அது பிரகாசித்தது. அந்த முதல் பார்வை, முதல்ல அவங்கள பார்த்ததே இன்றைக்கி என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறது. அதை பார்க்கும்போதே உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு தேவ மனிதர் என்கிற ஒரு மகிழ்ச்சி. அவரை கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு ஜெபம் பண்ணுவோமா அப்படின்ன உடனே சரி அப்படின்னு ஜெபிக்க உட்கார்ந்துருந்த நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். அப்படி முழங்கால் படியிடும்போதே ஃபாதர் என் கையை பிடிச்சிட்டு, பிரதர் என் மக்கள் ரட்சிக்கப்படணும், என் கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்படணும், என் கையை பிடிச்சிட்டு அந்த வார்த்தை சொல்லும்போது அவங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரையாய் வடிந்து, அந்த ஜப குறிப்பை சொல்லும்போதே என் கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்படணும், அவங்க சத்தியத்தை அறியணும் பிரதர், ஜெபம் பண்ணுங்க என்று அழுகிறாங்க. அந்த கண்ணீர் அவருடைய சட்டையெல்லாம் நினைத்து நாங்கள் 2 பேரும் அவங்க அழுத உடனே எனக்கும் அழுகை வந்தது. கண்ணீரோடு ஜெபம் பண்ணினோம். ஒரு ஆத்மாவுக்காக ஒரு வியாகுலம் அந்த ஆத்மாக்குள்ளே, அவனுடைய உள்ளத்துக்குள்ளே என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே, என் ஜனம் இந்த சத்தியத்தை அறியணுமே அப்படின்ற ஒரு வியாகுலம் 20 வருஷத்துக்கு முன்னாலே. ஆனால் இப்போவும் நான் அவங்களை சந்திக்கும் போது இப்போ எவ்வளவோ மாற்றம். அவங்க அதை விட்டு புறம்பே தள்ளப்பட்டாலும் இப்போவும் அவனுடைய உள்ளத்தில் என் கத்தோலிக்க மக்கள் ரட்சிக்கப்படணும், என் கத்தோலிக்க மக்கள் இந்த சத்தியத்தை அறியணும். இப்போவும் அவங்களை சந்திக்கும் போது அந்த ஏக்கமும் அந்த கண்ணீரை நான் பார்க்கிறேன். ஒரு வியாகுலம், பெருமூச்சு, தன் மக்களுக்காக ஒரு பெருமூச்சு, என் ஜன ரட்சிக்கப்படணும். பவுலுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்தது. நமக்குள்ளே இருக்கா? உங்களுக்குள்ளே இருக்குதா? என் கிராமம், என்னுடைய வகுப்பில் உள்ளவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, என் தெருவில் உள்ளவங்க, என் சொந்தக்காரங்க, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. அந்த ஏக்கம், அந்த பாரம், அதுக்கான ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபம் நமக்குள்ளே இருக்குதா? யார் விரும்புகிறீங்களோ உங்களுக்குள்ள அந்த பாரத்தை ஆண்டவர் தருவார். யார் விரும்புகிறீங்களோ உங்களுக்குள்ள அந்த ஏக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவார். பாரத்தோடு வியாகுலத்தோடு ஜெபிங்க. சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட, அவருடைய கண்கள் திறக்கப்பட, சாத்தானுடைய மயக்கம் மாற, அவங்க சுவிசேஷத்தின் ஒளி அவருடைய இருதயத்தில் பிரகாசிக்கும்படி ஆண்டவருடைய மனக்கண்ணை திறக்க ஜெபம் பண்ணுங்க. முதலாவது. 2வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கணும். எல்லா மனுஷருக்காகவும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13 15 வரை வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்க, அந்த சத்தியத்தை அறிந்தவங்க, இந்த ரட்சிக்கப்பட்டு அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ந்திருக்க முடியும். மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் நரகத்தின் அக்னியிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். 2இல் 1 தான், இடைப்பட்ட காரியம் இல்லை. ஆனால் நம்முடைய இந்து சகோதர சகோதரிகளுக்கு நிறைய தவறான நம்பிக்கைகள், பொய்யான காரியத்தை பிசாசு உண்டாக்கி 7 பிறவிகள் உண்டு. இந்த பிறவியில் நீ செய்கிற நன்மை தீமைக்கு ஏற்றபடி அடுத்த பிறவியில் நாயா பிறப்பியோ மாடா பிறப்பியோ கோழிய பிறப்பியோ அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. அது ஒரு தவறான நம்பிக்கை. உண்மையற்ற காரியத்தை பிசாசு உண்டாக்கி ஆத்துமாக்களை வஞ்சிக்கிறான். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. இந்த சத்தியம் அவர்களுக்கு தெரியாது. அப்போ அந்த சத்தியம் அவங்கள அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்போது சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அழுதுகிட்டே இருந்தால் மாத்திரம் போதாது. யாருக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவங்களுக்கு இயேசுவை நீங்கள் சொல்லணும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவிக்கணும். ஒரே நாளில் போய் வாங்க உட்காருங்க உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி 1 மணி நேரம் பேசின அவசியம் இல்லை. முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நல்லா இருக்கீங்களா? அவ்வளோதான், அது போதும். ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க, உங்கள் தெருவில் தான் இருக்காங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறாங்க, கூட படிக்கிறாங்க. நீங்கள் டெய்லி அவங்களை சந்திக்க போகிறீங்க. எடுத்த உடனே போய் மோட்சம் நரகம் அது இது எல்லாமே சொல்லணும் அவசியம் இல்லை. ஞானத்தோட முதல்ல இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாதங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த மதத்தை சார்ந்தவங்களாம் ஜெபம் பண்ணுறீங்களா, ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே ஜெபம் பண்ண வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படி அடுத்த முறை நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் என்ன நடந்தது, அப்புறம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனைங்க, ஜெபம் பண்ணிக்கிடுங்க, அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் போய் ஜெபிச்சிங்கன்னா அடுத்த முறை நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எனக்கு அப்படி நடந்துட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இயேசு எப்படி ஜெபத்தை கேட்கிறவர், எப்படி நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபத்துக்கு எது தடையாக இருக்க பாவம், அந்த பாவத்தை மன்னிக்க இயேசு என்ன செய்தார், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சத்தியத்தை சொல்லலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை பற்றி அறிவிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொண்டே இருக்கலாம். ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருந்தால் உடனே சீக்கிரத்தில் இந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அப்போ நம்ம அறிவிக்க வேண்டும். அதான் சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதாக ஆண்டோடைய வசனம். ஆண்டவர் பாதத்தை ரசிக்கிறார். பொதுவாக ஃபோட்டோ எடுத்தால் முகத்தை தான் ஃபோட்டோ எடுக்கல, பாஸ்போர்ட் சைஸ் அல்லது பாதி எடுங்க அல்லது முழுமையாக எடுங்கன்னா முகத்தை தான் மெயினாக ரசிப்பாங்க ஃபோட்டோவில். ஆண்டவர் நம்மளை ஃபோட்டோ எடுத்து ரசிக்கணும்னா எதை ஃபோட்டோ எடுப்பார் தெரியுமா? கால்களை. எவ்வளோ அழகாக இருக்குது. யார் காலை? வீட்டிலே சும்மா சோம்பேறி உட்காந்துருக்காள் காலையா? சுவிசேஷத்தை அறிவிக்க வெளியே நீங்கள் புறப்பட்டு போனால் உங்கள் கால் அழகை பார்த்து ஆண்டவர் ரசிக்கிறார். என் சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற அவருடைய பாதம் எவ்வளோ அழகாக இருக்குது. அல்லேலூயா. பாருங்கள், அந்த பாதத்தை ரசிக்கிற ஒரு ஆண்டவர். என் சுவிசேஷனுடைய பாதம், சுவிசேஷகி என்றும் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது. சுவிசேஷகர்கள் மட்டும் அல்ல, சுவிசேஷகி. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பெண்களும் கூட, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதனால தான் 1 கொரிந்தியர் 9:14 பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை அறிவித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. சுவிசேஷத்தை சொல்லி வந்தும் அது குறித்து மேன்மை பாராட்ட இடம் இல்லை. நான் இவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன் அப்படி பெருமை பாராட்ட இடம் இல்லை. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்களே சாபத்தை உண்டாக்கிக்கிட்டாங்க.
ரட்சிக்கப்பட்டவங்க சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் அதுவே அந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சாபம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நரகத்துக்கு தப்பித்து கொள்ளுகிற வழி, உங்களுக்கு தான் தெரியும் மோட்சத்துக்கு போகிற வழி. நீங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்காட்டா அதை விட ஒரு பாவம் என்னது? அது எவ்வளோ பெரிய பாவம் யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய பாவம். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி இன்னொருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் அது பயங்கரமான ஒரு பாவம். அது ஒரு பயங்கரமான பாவம். விபச்சாரம் எவ்வளவு கொடிதான ஒரு பாவமோ, மதுபானம் எவ்வளவு கொடிதான பாவமோ, ஒருவரை கொலை செய்து ரத்தம் சிந்த வைப்பது எவ்வளவு பெரிய பாவமோ, சுவிசேஷத்தை அறிந்து ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் அத்தனை கொடிதான பாவம். இந்த பாவத்தை விசுவாசிகள் செய்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு சாத்தான் ஆத்துமாக்களை நரகத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். விசுவாசிகள் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சபைகள் இன்றைக்கு இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிற இந்த ரட்சகரை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் வாழ்வதை விட ஒரு பயங்கரமான பாவம் எதுவும் இல்லை. நரகத்திற்கு போகிற ஆத்துமாவை தடுக்கிற ஒரு பொறுப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உணர்வே இல்லாதபடி இன்னும் என் தலைவலி மாறணும், என்னுடைய வயிற்று வலி மாறணும்னு சுயநலமாகவே ஜெபித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான ஒரு பாவத்தை விசுவாசிகள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் டிவி பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன் சாட்சி சொல்றீங்களா? அதை மட்டும் வைத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாது. அதையும் செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருந்து கொண்டால் எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தீங்க? எத்தனை பேர் ரட்சிப்புகளை நடத்தினீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷத்தில் எத்தனை ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை வழி நடத்தினீர்கள்? 1 கொரிந்தியர் 9:22 பவுல் சொல்லுகிறார், எப்படியாகிலும் சிலரை நான் ரட்சிக்கும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமானேன். எப்படியாவது பாருங்க, எப்படியாவது நான் உங்களை ரட்சிப்புகளை நடத்திடணும், எப்படியாவது என் கூட படிக்கிற எல்லாரையும் ரட்சிப்புகளை நடத்திடணும், எப்படியாவது என் கூட வேலை பார்க்குற எல்லாரையும் ரட்சிப்புகளை நடத்திடணும். அந்த ஆத்திரம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமானா முதல்ல நீங்கள் சாட்சியாக இருந்தால் தான் சொல்ல முடியும். நீயே அறகுறையாக இருந்தீங்கன்னா அங்கே போய் இயேசுவை பற்றி சொன்னால் உன்னை பற்றி எனக்கு தெரியாதாக்கும் சொல்ல வந்துட்ட பெருசா. நீயே லேட்டு, நீயே ஒழுங்க வேலை பார்க்குற இல்லை, நீயே ஓப்பி அடிக்கிற, நீயே திருட மாதிரி எல்லாம் ஏமாத்துற, பொய்யா லீவ் எடுக்கிற, ஏமாத்துற. நீ சொன்ன இயேசு எப்படி பார்ப்பார்? முதல்ல வாழணும் இயேசுக்காக. வேலை செய்தால் 9 மணிக்கு வேலைன்னா 8:45 இருக்கணும். 5 மணி வரைக்கும் வேலை பார்க்கணுன்னா 4:30 கை கழுவக்கூடாது. நான் 5:30 வரைக்கும் அங்கே இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ உண்மையை வெளிப்படுத்தணும். இதெல்லாம் செய்யாமல் இயேசு உன்னை நேசிக்கிறார்னா தெரியும் உங்கள் இயேசுவை பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும், போப்பான்னிடுவாங்க. வாழணும் இயேசுவை போல. வீட்டில் மாமியார் நீ தெருவில் போய் இயேசுவை பற்றி சொன்னால் யார் கேட்பா? வீட்டில் புருஷனை கீழ்படுகிறதில்ல, வீட்டில் மனைவி அடிக்கிறாரு, நீ இப்போ வெளியே இயேசுவை பற்றி சொன்னால் யார் கேட்பா? வாழணும். இயேசு எதுக்கு நம்ம அழைச்சிருக்கிறார்? பரலோகத்துக்கு போகிறதுன்னா சும்மா இல்லை, இடுக்கமான வாசல். அப்படி வாழ ஒப்பு கொடுக்கணும், இயேசுவை அறிவிக்கணும். இயேசுவை சொல்கிறதுக்கு தான் நம்ம உயிரோடு வச்சுருக்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றால் பரலோகத்துக்கு போயிடலாம், ஆண்டவர் வந்து அப்படி கண்ணுமே நேரத்தில் பறந்துடலாம், அதுக்கு தான் ரட்சிப்பு அபிஷேகம். அப்படின்னா நீ அபிஷேகம் பண்ண உடனே ஆண்டவர் எடுத்து வச்சுருக்கார். உலகத்தில் ஒவ்வொருத்தராக ரட்சிக்கப்பட்டோன்னு எடுத்துக்கிட்டே இருந்தான்னு வைங்க, பின்மாற்றன்ற பிரச்சனையே தேவையில்லை. திரும்ப ஒப்பு கொடுன்னு எதுக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணோம்? உடனே எடுத்துக்கிட்டே இருந்த எல்லாம் பரலோகம் சேர்ந்துக்கிட்டே இருக்கலாம்ல. எதுக்கு வச்சிருக்கிறார்? உலகத்தில் மூலமாக ஒரு 100 பேராவது ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டேன் அபிஷேகம் பெற்றேன்னு வெறுமனை பகிர்ந்திருப்பதற்கு அல்ல. உங்கள் மூலம் பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. உங்கள் மூலமாக எத்தனை குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரு. நல்லா அறிந்து கொள்ளுங்க, இது வந்து கடைசி காலம். பிசாசு மூர்க்க வெறி கொண்டு எழும்பி நிற்கிறான். நீங்கள் ஒரு ஊழியம் செய்யணுமானா முன்னால் 30 வருஷத்துக்கு முன்னால் ஈஸியாக செய்யலாம், அது வேறு. இப்போ அப்படி முடியாது. நீங்கள் ஜெபத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். உங்களுடைய ஜெபம், முழங்கால் ஜெபத்தை அதிகப்படுத்தணும். ஒரு குரூப் 5 பேர் 10 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஜெபிக்கிற டீமாக உருவாகி வாரத்தில் ஒரு நாள் கூடி நல்ல உபவாசம் பண்ணி ஜெபிங்க. எந்த கிராமத்தை சந்திக்கணும், எந்த தெருவை சந்திக்கணும், உங்கள் காலேஜை சந்திக்கணுமா, முதல்ல உபவாசம் பண்ணி ஜெபிங்க. நல்ல ஜெபம் பண்ணி ஒரு குரூப்பாக ஊழியம் செய்யுங்க. அப்போ ஒருவரை ஒருவர் தாங்கலாம், ஒருவரை ஒருவர் பலப்படுத்தலாம். நீங்கள் டீமாக ஜெபிக்கும் போது தான்
செய்ய முடியும். முதல்ல ஜெபிக்கணும். ஒரு குரூப்பாக போகணும். நீங்கள் குழுவாக செயல்பட்டால் தான் நிறைய ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். ஒரு ஆஸ்பத்திரியை பொறுப்படுங்க. வாரத்தில் ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க. பேஷண்ட்டுக்கிட்ட இயேசுவை பற்றி சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போங்க. வீடு வீடாக போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. பெண் பிள்ளைகள் நீங்களும் ஊழியம் செய்யலாம். இனிமேல் பெண்கள் தான் அதிக எளிமை ஊழியம் செய்யணும். பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளை, என் பிள்ளையெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது, அமெரிக்காவுக்கு வேறு தனியாக டிக்கெட் எடுத்து அனுப்பிடுவாங்க போ அப்படின்னு. லண்டனுக்கு போனால் அனுப்பிடுவாங்க. பிள்ளை எப்படி அனுப்புறது தனியாக? எந்த பெற்றோராவது சொல்கிறாங்களா? பக்கத்து கிராமத்துக்கு சுவிசேஷம் வரைக்கும் போனால் பொம்பளை பிள்ளை அனுப்பக்கூடாது. ஏன் அனுப்பக்கூடாது? காலேஜுக்கு அனுப்புகிறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அமெரிக்கா அனுப்புகிறீங்க. சுவிசேஷம் அறிவிக்க 10 பொம்பளை பிள்ளைங்க போகட்டும். நான் சொல்கிறேன், 10 பையங்க செய்கிறத விட இவங்க தான் சாதிப்பாங்க. அல்லேலூயா. 10 பையங்க போனால் கூட அந்த ஊரில் எதிர்க்கிறவங்க வந்து முறைச்சிக்கிட்டு நிற்பாங்க. 10 பொம்பளை பிள்ளைங்க சுவிசேஷ அறிவிக்க போட்டு ஒருத்தன் பக்கத்தில் வரமாட்டான். பிரச்சனை வந்திருப்பான்னு ஒதுங்கிறோம். நல்ல சுவிசேஷ அறிவிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். நீங்கள் தான் என்னை எழும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழும்பணும் ஆண்டவருக்காக. வெறுமன ரூமில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் போதாரு. வெளியே போய் சுவிசேஷம் சொல்ல தான் ஜெபத்தில் பாரம் அதிகமாகும். நீங்கள் ஜெபத்தில் வரலனுமா சுவிசேஷம் அறிவிங்க. சுவிசேஷம் சொல்ல ஆத்மாக்களை சந்திக்க தான் பாரம் அதிகமாகும். பொம்பளை பிள்ளைகளை ஜெபிக்க வச்சு ஊழியம் செய்ய வைங்க. செல்ஃபோன் பேசுகிறதெல்லாம் நின்றுடும். கர்த்தரோட பேசுவாங்க. ஆத்ம பாரம் வந்தாலே இதெல்லாம் மாறும். நீங்கள் அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு பொத்தி வைக்கிறாங்க. இயேசுவுக்காக விடுங்க, அவங்க வித்தியாசமாக மாறிடுவாங்க. தனியாக அனுப்ப ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணுங்கள். 10 பிள்ளைகள் சேருங்க, நல்லா ஜெபிங்க. உலகத்துக்கு இடம் கொடுக்காங்க. இயேசு 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 அறிவிப்பா. இந்த வயசில் சொல்லாமல் எந்த வயசில் சொல்லுவீங்க? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படணும். ஆத்திரம் வரணும். அவங்களுக்கு சொல்லிடணும்னு ஒரு எண்ணம் வரணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். ரோமர் 14, 15, 16 வசனங்களில் பவுல் சொல்லுகிறார், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளி. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் கடன்பட்டு இருக்கிறேன். உங்கள் கூட படிக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் கடனாளி. உங்கள் கூட வேலை பார்க்குற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் கடனாளி. உங்கள் தெருவில் உள்ளவங்க, கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் கடனாளி. பவுலுக்குள்ள அந்த உணர்வு இருந்தது, நான் ஒரு கடனாளி. ஐ எம் எ டெட்டார். நான் கடன்பட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று என்கிட்ட இருக்குது, நான் கொடுத்தே ஆக வேண்டும். கடன் பட்டுக்கிட்டு பல்லத்து போக முடியாது. அப்படிதானே பிரசங்க கேட்குறான். கடன் வச்சுட்டா பல்லத்து போக முடியாதுன்னு. ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லாட்டாலும் பல்லத்து போக முடியாது. ஏன்னா நீங்கள் கடனாளி. அப்படி தான் பவுல் சொல்கிறார். நீங்கள் கடனாளி. உங்கள்கிட்ட இருக்கிற இயேசுவை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கடன்பட்டு இருக்கிறீர்கள். 2வது 15ஆம் வசனத்தை சொல்லுங்க. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்ப, என்னால் இயன்ற மட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன். அதான் பவுலுடைய விருப்பம். பாருங்க, அது ஆங்கில வீராமன் சொல்லுகிறது, ஐ எம் ரெடி டு ப்ரீச் த காஸ்பல். ஐ எம் ரெடி. எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறேன். கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனாலும் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்தணும். ஒரு காலேஜுக்கு போனாலும், ஒரு இன்டர்வியூக்கு போனாலும், எங்கே போனாலும் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை ஐ எம் ரெடி டு ப்ரீச் த காஸ்பல். எங்கும் இயேசுவை நான் அறிவிக்க ஆயத்தம். அப்படி தான் ஒரு விசுவாசி இருக்கணும். இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம் தெரியுமா? நமக்கு நல்லா தெரியும். சொன்னால் ரட்சிப்புகள் ஆத்மா வருவாங்க, எல்லாம் தெரியும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, சொல்லணும்னு எண்ணம் இருக்குது. ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்? பவுல் சொல்றார் 16ஆம் வசனத்தில், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் சொல்லுங்க? வெட்கம். உங்களுக்கே தெரியுதில்ல, வெட்கம். இயேசு பற்றி பேச மட்டும்தான் வெட்கம். மற்ற எல்லாம் பேசுவாங்க. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட, ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல். அவர் சொல்கிறார், ஐ எம் எ டெட்டார். ஐ எம் ரெடி டு ப்ரீச் த காஸ்பல். ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பல். சுவிசேஷத்தை சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன். பவுல் பெரிய படிப்பு படித்தவர், கமாலியலின் பாதத்தில் படித்தவர், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் அந்த நாட்களிலேயே ரோமானிய சிட்டிசன்ஷிப் வாங்கினவர். அவ்வளோ பெரிய மனிதர். சொன்னான் வெட்கப்படேன், துடைத்து போடப்பட்ட கந்தை போலானே சொல்கிறார். வெட்கப்படாதபடி சுவிசேஷம் சொல்லணும். இந்த வெட்கம்தான் தடுக்குது. வெட்கப்படேன்.
உங்களை ஒப்பு கொடுத்துட்டா, ஒரு வெட்கப்படாத ஊழியக்காரனா இயேசுவை போகிற இடம்லாம் சொல்கிறக்கு ஒப்பு கொடுத்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? மார்க்கு 16ஆம் அதிகாரம், ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இப்போ முந்தின வசனம் சொல்லுது, உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சந்தார். முந்தின வசனம் சொல்லுது, உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வெளியே போனால் அவங்க கூட வருவார். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் இயேசு உங்களோடு வருவார். ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் இயேசு உங்களோடு வருவார். யாருக்கு இயேசுவை பற்றி சொல்ல வாய் திறந்தாலும் உங்கள் பக்கத்தில் இயேசு வந்து நிற்பார். உங்கள் கூடவே அவர் இருப்பார். அவர் இருந்து என்ன செய்வாரா? அற்புத அடையாளங்கள் மூலமாக வசனத்தை உறுதிப்படுத்துவார். நீங்கள் யாருக்காவது ஜெபிச்சா உடனே அற்புதம் நடக்கும். வியாதியஸ்தர் ஜெபித்தா சுகமடைவார்கள். அசுத்தாவிகள் பயந்து ஓடும்படி செய்வார். நீங்கள் ஜெபிச்ச உடனே விடுதலை உண்டாகும். ஏன்னா இயேசு கூட உங்களோடு கூட வருவார். அப்போ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டுமானால் எல்லாருக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த பொறுப்பை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அப்படி நீங்கள் அறிவிக்க போனால் இயேசு உங்களோடு கூட வருவார். 9 வரங்களும் உங்கள் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் கை நீட்டி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். இயேசுடைய கரம் நீட்டப்படும். நீங்கள் ஜெபிக்கும் போது அசுத்தாவிகள் அலறிக்கொண்டு வெளியேறும். அல்லேலூயா! அப்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் உங்கள் மூலமாக நிறைய பேர் விடுதலை அடைய போகிறாங்க. உங்கள் மூலமாக நிறைய பேர் சுகமடைய போகிறாங்க. உங்கள் மூலமாக நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. உங்கள் மூலமாக சப்பானிகள் நடக்க போகிறாங்க. செத்தவங்க கூட எழும்ப போகிறாங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க 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 ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்தன்னு இருப்போம். எல்லாரும் எழுந்தன்னு இருப்போம். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் நீங்களே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் கூட படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய ஃபேக்ட்ரி, உங்கள் கம்பெனி, வசிக்கிற இடம், உங்கள் அப்பார்ட்மெண்ட் கண் முன்னால் நிறுத்துங்க. ஆண்டவரே, இன்று முதல் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இவ்வளோ ஆத்மாக்களை நான் ரட்சிப்புகளை நடத்த போகிறேன். இவ்வளோ ஆத்மாக்களுக்கு உண்மை குறித்து சத்தியத்துக்குள்ளே வழி நடத்த போகிறேன். நான் எப்படி செய்யணும், என்ன செய்யணும், என்னை பயன்படுத்தணும். நான் வெட்கப்படவே கூடாது. அந்த வெட்கத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, பயத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. எனக்காக நீ சிலுவை சுமந்தீரே. உமக்காக அவமானப்படவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உமக்காக அடிபடவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உமக்காக நிந்திக்கப்படவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க இன்றைக்கு அர்ப்பணிக்கிறவள் எத்தனை பேர்? உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்டவங்க வலதுகரம் உயர்த்துங்க. இந்த நாள் முதல் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் நான் என்னால் எந்த அளவு ஊழியம் செய்ய போகிறேன். சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். வெட்கப்படாதபடி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தரை பயன்படுத்த வேண்டும் என்கிறவர்கள் உங்கள் மேலே தேவன் இப்பொழுது வரங்களை பொழிந்தருள போகிறார். வரங்களினால் உங்களை நிரப்ப போகிறார். உங்களுடைய கைகளை அவர் பயன்படுத்த போகிறார். கரத்தை நீட்டி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகிறது. அசுத்தாவிகள் ஓட கிராமத்தையே ஆண்டவர் உங்கள் மூலம் சந்திக்க போகிறார். ஒரு தெருவையே மாற்ற போகிறார். பட்டணத்தையே மாற்ற போகிறார். வல்லமை வெளிப்பட போகிறது. அற்புதங்கள் நடக்க போகிறது. இதோ இதோ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. அக்னிமயமான நாவுகள் உங்கள் மேல வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. அக்னிமயமான நாவுகள் அநேகருடைய தலை மீது வந்து அமருகிறது. அக்னி அக்னி பற்றி எரிகிறது. இயேசுவுக்காக கிராமங்களுக்குள்ளே பட்டணங்களுக்குள்ளே ஊடுருவி செல்ல போகிறீர்கள்.
வல்லமையான சுவிசேஷத்தோடு செல்ல போகிறீர்கள். ஒருவரும் எதிர் பேசக்கூடாத வாக்கு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத ஞானத்தை, வாக்கு வல்லமையை கர்த்தர் தருகிறார். அநேகருடைய நாவை ஆண்டவர் தொடுகிறார். நாவிலே தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாய் வாக்கு வல்லமை ஆண்டவர் தருகிறார். ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக, ஒவ்வொருவருக்கு அந்த வல்லமை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்.